ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கில் 15ஆம் தேதி, அதாவது இன்று ஜூன் மாதம் 2024 காரணியா 658 ரிசல்ட் வந்திருக்கு. என்ன மாதிரி நம்ம கணிப்புகளை கொடுத்துருந்தோம், எப்படி போர்டில் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்குரிய கணிப்புகளை பார்த்துலாம் நண்பர்களே. மென்மேலும் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பான வெற்றி உங்களை வந்து சேரும். அதற்குரிய உழைப்பு என்னிடம் உண்டு. சரிங்களா? காரணியா 658 ரிசல்ட்டு 0099 நண்பர்களே. நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். ரிசல்ட்டு 0099. நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 09 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமான நம்பரை அந்த ஏபிசியில் சிங்கிள் செட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லியிருந்தோம் அதில் சி போர்டு 9. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் 9. நம்ம அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, ஏ போர்டில் 0, சி போர்டில் 9 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 099 ஏ போர்டில் 0 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 9 பாஸ் ஆகிருக்குது. பி போர்டை கணிப்பில் எடுத்தாலும் பி போர்டில் 9 அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பி போர்டில் இங்கே நம்ம 9 கொடுத்துருக்கோம். 099 முழுமையாக இதில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சதில் உங்களுக்கு அந்த மேட்சிங் நம்பர்ஸாக இல்லையே தவிர உங்களுக்கு இந்த இடத்துல அந்த கணிப்பில் வந்து இருக்குது. ஆனால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏ போர்டில் 0 கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சி போர்டில் 9 கொடுத்துருக்கோம். 0, 9. பி போர்டு மட்டும்தான் பெண்டிங். பி போர்டில் இந்த இடத்துல 9 கொடுத்துருக்கோம். 099 நம்ம இங்கே கொடுத்த கணிப்புப்படி ஃபுல் போர்டாகவே பாஸ் ஆகிருக்குது. ஆனால் நீங்கள் அதை தனியாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வெற்றி கிடச்சிருக்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 0 கொடுத்துருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 9 கொடுத்துருக்கோம். அடுத்தது பி போர்ட்லேயும் நம்ம 9 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் சிங்கிள் செட்டாக வந்து நம்ம 99க்கு நான் 98ன்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஏசியில் வந்து நான் 99 கொடுத்துருக்கேன். ஆனால் அது பிசி. ஆனால் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் 099 அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எடுத்து விளாண்டிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதற்குரிய வெற்றிகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துருக்கும். நம்ம கொடுத்த கணிப்பில் 099 அப்படிங்கிறது முழுமையாக இதில் கிடச்சிருக்கு. அடுத்தது ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 099க்கு நான் 99 இங்கே பிசியில் கொடுத்தேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன கரெக்டுங்களா? அதாவது இந்த இடத்துல ஏபிஎஸ்சிபிசியில் நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்ததில் இந்த நம்பர் 099ன்னு இல்லைன்னாலுமே நான் வந்து இந்த இடத்துல 4D பாக்ஸில் 499ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே இருக்கிற 099 மூணு போர்டுமே முழுசாக வெற்றி கொடுத்துருக்கேன். அப்படிங்கிற விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதே மாதிரி நாளைக்கும் கணிப்புகள் எப்படி இருக்க போது. 4 டிஜிட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரே ஒரு நம்பராக மிஸ் ஆகிடுச்சு. நான் 4 டிஜிட்டில் ரொம்ப முக்கியமாக 816ங்கிறத எடுத்திருந்தேன். அதுவும் 0வாக உட்காந்துருந்துச்சு. இன்றைக்கி குளமாசாக வெண்டிங் வந்திருக்கோம். பரவாயில்ல. 099 நம்ம கொடுத்த கணிப்பில் வெற்றியை கொடுத்துருக்க நண்பர்களே. அனைவருக்கும் வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்று போல் நாளையும் வெற்றி அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி என்கிட்ட இருக்குது. அந்த வெற்றிக்குரிய உழைப்பு என்னிடம் கண்டிப்பாக உண்டு. அதனால் நம்ம கொடுக்குற வீடியோஸில் தினசரி வெற்றி அப்படிங்கிறது நம்மளோட வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த கொடுத்ததுக்குரிய சாட்சிகள் தான் தினசரி நம்ம சேனலுக்கு வீடியோஸ். நீங்கள் பாருங்கள், மென்மேலும் ஊக்கப்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக முழுமையான ஒரு வெற்றி நம்ம சொன்னது போல் கிடைக்கும். அதே மாதிரி தெளிவான துல்லியமான கணிப்பு எங்கேருந்து எப்படி இறங்குது, எப்படியெல்லாம் அதில் வின்னிங் வருது, இது போன வருஷமாக இருந்தாலும் சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் சரி, எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதில் எங்கே மாறுது, எங்கே போர்டு வருது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து நம்ம உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதுபடி தான் ஒரு நாளைக்கு 2 போர்டோ அல்லது 3 போர்டோ நம்ம வந்து தொடர் வெற்றியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது வந்து ஒரு பெருமைக்காண்டி சொல்லணும்னாலும் நம்ம கொடுக்குற உழைப்புக்குரிய ஒரு பெரிய ரிசல்ட், ஒரு ரிசல்ட், ஒரு முடிவு நல்லா கரெக்டாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதே முயற்சி, தொடர் முயற்சி என்றும் என்னிடம் உண்டு. அதே மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த என்னுடைய நல்லுளங்கள், என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், மென்மேலும் உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறத இதன் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. நாளைக்கு 16ஆம் தேதி அந்த கணிப்புலையும் அந்த வெற்றி இன்று போல் நாளையும் வெற்றி, அது 4 போர்டு வெற்றியாக தான்
நான் எடுக்க கருதுவேன். அதேபோல் உங்களுடைய கணிப்புகளில் இந்த நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸாக இருந்தாலும் கணிப்புகளில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி உங்களுடையது, உழைப்பு என்னுடையது. 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 அக்ஷயா 656 ஞாயிற்றுக்கிழமை. அதுக்குரிய கெஸிங் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இன்றைக்கி காரணியாவோட ரிசல்ட் 658வது ட்ராவில் வந்து 0099. நம்ம எடுத்த கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆல் போர்டு அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் 3, 5, 8. அதே மாதிரி ஏபிசியில் ஒரு முக்கியமான செட்டை இந்த இடத்துல கொடுக்குற நம்பர்ஸ் என்னென்னா, ஏ போர்டில் எனக்கு ரிசல்ட் வந்து 0, 0க்கு வந்து 3 அல்லது 5. பி போர்டில் 9 ரிசல்ட், 9க்கு வந்து 0 அல்லது 8. அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 2 அல்லது 3. இது உங்கள் கணிப்பில் இருக்கா? இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த நம்பர்ஸில் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஏசிபிசி வந்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 0, 0க்கு ஒரு வேளை இங்கே 5, அதாவது இதில் முக்கியமான நம்பர்ஸாக என்ன எடுக்க வேண்டிய நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் தனியாகவே. 0க்கு 5, 9க்கு 5. அடுத்தது 0க்கு 0 இல்லை 9க்கு 8 ஒரு நம்பர் அப்படி இறக்கி வந்தாலும் வரலாம். அப்படி இல்லைனா 0க்கு 5 பவர், 9க்கு ஒரு -1 8ஆக 58 வரலாம். அப்படி இல்லைனா 0க்கு 5, 9க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு பவர் நம்பராகவே வரலாம். அவ்வளோதான் நண்பர்களே. ஏசியை பொறுத்த வரைக்கும் 09க்கு 21 80 53 00. ஒருவேளை இந்த சைபர் ஏதாச்சும் ஒரு போர்டில் வந்து அப்படியே ரிப்பீட்டாக மாறி இறங்குமா அப்படின்னா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 0 அப்படிங்கிறது ஏசியில் டபுள் நம்பர்ஸ்லாம் வந்தாலும் வரலாம். அப்படி இல்லைனா பி போர்ட்லேயும் வரலாம். டபுள் நம்பரில் இல்லை ஏதாச்சும் 2 போர்டு கண்டிப்பாக 0 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறையவே இருக்குது. ஏன் இதை கான்ஃபிடெண்ட்டாக, ஏன் இதை உறுதியாக நீ சொல்கிற அப்படிங்கிறதுக்கு உரிய என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏசியை பொறுத்த வரைக்கும் 21 80 53 00 உங்கள் கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 99 அப்படிங்கும்போது நம்ம ரிசல்ட்டெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு முக்கியமான நம்பராக தெரிஞ்சது 33 00 50 85. ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. பிசியை பொறுத்த வரைக்கும் 33 00 50 85. ஏசியை 21 80 53 00. ஏபியை பொறுத்த வரைக்கும் 55 08 58 56. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 33 5 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 5, பி போர்டில் 08, சி போர்டில் 2 அல்லது 3. சரிங்களா? சரி, இதெல்லாம் வச்சு முக்கியமான ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஏபிசி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 302 583 231 850 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரிசல்ட் சைபருக்கு வந்து ஒரு வேளை 9 4 5 அப்படிங்கிறத வச்சுருக்கேன். இதை வச்சு 45 53 50 50 93 83 45 32 அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். சரிங்க, இந்த நம்பர்ஸ் எப்படி உனக்கு கன்ஃபார்மாக தெரியுது, எதுலேருந்து இந்த நம்பர் நீ எடுத்த அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த 50 பிசியில் அப்படிங்கிறது டேரெக்டாகவே என்னைக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு காமிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மந்த்லி சார்ட்டில் நம்மளுக்கு நிர்மலுக்கு, அதாவது 13ஆம் தேதி சனிக்கிழமை காருண்யா 679வது ட்ராவில் 399ன்னு இறங்கியிருக்கு ரிசல்ட். அப்போ 99க்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா 647ல் 99க்கு 50 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. இந்த டபுள் டிஜிட்டில் ஒரு செட்டு இறங்கினாலும் அது அப்படியே திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கே 50ங்கிறது கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த நம்பர்லாம் எப்படி முக்கியமான நம்பரை நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது கரெக்டாக இருக்குது. இது இந்த மாத சார்ட்டை விட்டுருங்க. சரி, போன மாத சார்ட்டுக்கு வந்துடும். அதாவது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தேதி 15, நாளைக்கு 16. போன மாதம் 16ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, காரணியா ப்ளஸ் 522க்கு காரணியா ப்ளஸ் 522க்கு நம்ம போன மாதம் இந்த தேதியில், அதாவது அக்ஷயா நடக்கக்கூடிய நாளைக்குரிய தேதிக்கு போன மாதம் காரணியா ப்ளஸ் நடந்துச்சு. சரி, அதுக்கு அடுத்தது நிர்மலுக்கும் காரணியாக்கும் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு வார்த்தை பார்க்கலாம். போன மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிர்மல் 380ல் 775 27 75ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்கு. இந்த 27 75க்கு காரணியா ப்ளஸில் 01 35ன்னு வந்துச்சு. சரிங்க, இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட் வந்தது என்னமோ 099. சரி, அதுபடி கணக்கு அப்படி பார்த்தால் 7க்கு 1 அப்படின்னா 7க்கு 1 அப்படின்னா 0க்கு 2. சரிங்களா? ஏ போல் இங்கே 2 இருக்கா? 2. ஒரு சின்ன ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது 7க்கு 3, 7க்கு 1 7க்கு 3
7க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 9. அப்போ 9க்கு 5 பவரில் நம்மளுக்கு 9க்கு 5 தான் வருது. இந்த சி போர்டில் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5க்கு 5 இறங்கியிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 5க்கு 5 அப்படின்னு ஒரு போர்டு இறங்காமல், ஏன்னா இன்றைக்கி டபுள் நம்பர்ஸ் அப்படியே செட்டாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் டபுள் நம்பர் வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கார்னியாவுக்கு எந்த நம்பர்லையுமே நம்மளுக்கு டபுள் நம்பர்ஸ் ரிசல்ட் வரல. ஆனால் இந்த மாதம் ஒருவேளை ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் பிசியில் டபுள் நம்பர் வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பாக 9க்கு வந்து நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் 9க்கு 0ன்னு கொடுத்துருக்கோம். 9க்கு வந்து சி போர்டில் 2க்கு 2 அல்லது 0 அல்லது 3 அல்லது 1 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அப்படிங்கும்போது 250 அப்படின்னு இருந்தாலும் இருக்கலாம். 250 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்பராக எனக்கு இந்த நம்பர் தான் 239 231 850ன்னு இருக்குது. 250 உங்கள் கணிப்பில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் போன மாத ரிசல்ட்டையும் வச்சு மேட்ச் பண்ணதில் கன்ஃபார்மாக 0 அப்படிங்கிறது முக்கியமான நம்பராக வருது. அதுக்கு அடுத்த ட்ராலையும் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கு அடுத்தது ட்ரா எங்கே நடந்துச்சு? 24 நிர்மல் 381க்கு 3367ன்னு வந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தது கார்னியா 655வது ட்ராவில் வந்து 542ன்னு வந்துச்சு. சரி, 542 அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3க்கு 5 3க்கு 5 அப்படின்னா 0க்கு வந்து 2. அப்போ 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. அடுத்தது 6க்கு 4 இங்கே அப்படின்னா 6க்கு 4னா 9க்கு இந்த இடத்துல என்னவா வரலாம்? எனக்கு தெரிஞ்சு 6க்கு 4னா 9க்கு எனக்கு தெரிஞ்சு 5 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 6க்கு 4னா ஒரு வேளை அப்படியே மாறி 9க்கு 5 திரும்பி வரலாம். அப்படிங்கும்போது எனக்கு இந்த 50 திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பிசியில் 50 டேரெக்டாக நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதை வச்சு நான் இந்த போன மாத ரிசல்ட்டையும் ஃபுல்லாக கணிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்து எல்லா ரிசல்ட்டையும் ஓரளவுக்கு கணிச்சு இந்த நம்பருக்கு எப்படி இறங்கியிருக்கு, இந்த நம்பருக்கு என்ன மாதிரி மாறி இறங்கியிருக்கு. ஒருவேளை இந்த 0க்கு வந்து 3 இறங்கலைன்னா அடுத்தது 5 இறங்கலாமா? அப்படிங்கும்போது ஓகே 5 அப்படின்னா டபுள் நம்பர்ஸ் இந்த இடத்துல வந்தாலே பிசியில் டபுள் நம்பர் வந்தால் அது ஏபியில் டபுள் நம்பர் வருது. ஒருவேளை ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் ஏசியில் டபுள் நம்பர் வருது. இப்படிங்கிற மாதிரி தான் பேட்டர்ன் வந்து உட்காந்துருக்கு. அதனால் அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தான் இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒரு 2 கெஸ்ஸிங் மட்டும் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நான் 5 மாத ரிசல்ட்டையும் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணி வச்சு தான் இந்த கணிப்புகள் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த இன்றைய வெற்றியும் நாளைக்கும் கண்டிப்பாக இருக்கும். என்னோடய டார்கெட் எப்போவுமே 4 மோடும் ஃபுல்லாக வந்து இறங்கணும். அதுக்கு ஒரு முழு முயற்சியாக இன்றைக்கி இந்த கெஸ்ஸிங் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கணிப்புகளில் இந்த நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட பவர் நம்பர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் மறந்துருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் காமிக்கிறேன். நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கணிப்புகள் ஓகே இவர் சொல்கிறது இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதை மேட்ச் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு உங்களோட கணிப்புகளில் வந்து நம்பர்ஸ் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கணிப்புகளில் நம்பர்ஸ் வந்து உட்காரும்போது இதை நீங்கள் வச்சு பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்களாக ஒரு செட்டு நீங்கள் ரெடி பண்ணாலும் நம்ம கொடுத்த கணிப்பில் மேட்ச் ஆகும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதனால் இந்த பவர் நம்பர் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் எழுதி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக காமிக்கிறேன். உங்களுக்கு எழுதி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேட்டர்ன் தான் என்னோடய பவர் சார்ட் நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே. இதை வச்சு தான் நான் உங்களுக்கு எல்லாமே கெஸ்ஸிங் போட்டு இது வரையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 மாத ரிசல்ட்டு நம்மள்ட்ட 5 மாத ரிசல்ட்டு நீ காமிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்பி காமிக்கிறேன். எனக்கு 5 மாத ரிசல்ட் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வேணால் உங்களுக்கு இந்த 5 மாத ரிசல்ட்டையும் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த 5 மாத சார்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இந்த 5 மாதத்தோட ரிசல்ட்டையும் உங்களுக்கு தெளிவாக ஒரு தடவை உங்களுக்கு ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த ரிசல்ட்டை உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக அந்த வெற்றி நாளைக்கும் நம்ம சேனல் மூலிமா கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நம்பர்ஸ் உங்களோட கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்த இந்த டபுள் டிஜிட் நம்பர், அதாவது 4 டிஜிட்லேயும் ஏ போர்ட்லேயும் டபுள் டிஜிட் தான், பிசிலையும் டபுள் டிஜிட் தான். இந்த மாதிரி வந்தால் எனக்கு தெரிஞ்சு
நாளைக்கு ஏபி டபுள் நம்பராக வரலாம், அப்படி இல்லை என்றால் ஏசி டபுள் நம்பராக வரலாம், அப்படி இல்லைனா பிசியும் டபுள் நம்பராக வரலாம். எங்கேயுமே நம்ம வந்து வாய்ப்பு, அதாவது எந்த இடத்துல லாக் ஆனாலும் நம்மளுக்கு வின்னிங் வந்து கண்டிப்பாக உட்காரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த கணிப்புகளில் இருந்தால் டவுட் எது இருந்தாலும் நீங்கள் பவர் நம்பரை வச்சும் இந்த ரிசல்ட் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக கிடைக்கும். அந்த வெற்றி அக்ஷயா 656 நம்ம சேனல் மூலிமா நாளைக்கு ஒரு 4 போர்டு வின்னிங் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கை என்மேல் வைங்க. என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி தரும் அப்படிங்கிற விஷயத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் தினசரி வெற்றியோட நாளைக்கு திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்ஷயா 656 நாளைக்கு வெற்றியடைய போறிய என்னோட அன்பான நண்பர்கள், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியை உங்களுக்கு கொடுத்த ஒரு சந்தோஷத்தோட திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.